السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய 13வது நோம்பிற்காக இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சிறிய ஒரு பயானை கேட்க அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாதாக. தலைப்பு போவதற்கு முன்பு மார்க்கம் சம்பந்தமாக பேசக்கூடிய அனைத்து சபைகளுமே இறையருளால் நன்மையை தரக்கூடிய ஒன்று. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரீதுல்லாஹு பிகைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவர்களுடைய உள்ளத்தை மார்க்கத்தில் தெளிவுபடுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாம் அதனால தான் இருக்கிறோம். இங்க நமக்கு இந்த சபையில் இருக்கும் பொழுது நமக்கு மார்க்கத்தை தெரிவித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தெரிந்து கொள்ள வேண்டுமா இருப்பதனால் அல்லாஹ் நமக்கு வழியை காட்டுவான். அல்லாஹ் நாடியதனால் தான் நம்ம இங்க எல்லாரும் இங்க இருக்கோம். இன்னைக்கு சில பேர் வரல, நேற்று சில பேர் இருந்தாங்க, நாளைக்கு சில பேர் இருப்பாங்க. இது எல்லாமே இறைவனுடைய நாட்டம். ஒன்று மட்டும் உறுதி, மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளை கேட்பதற்கு ஒரு வாழ்நாளில் எவ்வளவோ நாள் எவ்வளவோ காரியங்கள் உறங்கியோ அல்லது ஏதோ ஒரு காரியங்களில் நாம் வீணாக கடத்தத்தான் செய்கிறோம். அதில் இதுபோல உள்ள ஒரு காரியங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இது மறுமையில் மிகவும் பயன் தரும். இந்த நேரங்கள் அல்லாஹ்வுடைய காரியங்களில் நன்மையாக கணக்கிடப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நேற்றைய தலைப்பின் தொடர்ச்சிக்கு வருவோம். மையத்தை கொண்டு போய் அடக்கியாச்சு. காலடி சத்தம் கேட்டு முடிந்த பின்ன மலக்குமார்கள் முல்கன் நக்கீர் என்ற இருவர் வந்துட்டாங்க. வந்துட்டு உங்களை உட்கார வச்சு முதல் கேள்வியாக மன் ரப்புக்க, உங்களது இறைவன் யார்? அதுதான் நம்ம கடைசியில் நிறுத்தணும். இது நேற்று சொன்ன மாதிரி பெரிய கொஸ்டின்லாம் ஒன்றும் அல்ல, உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும். வேண்டாம் சொல்கின்ற ஃபிரௌனுக்கும் தெரியும், அபுஜஹிலுக்கும் தெரியும், அபுலஹபுக்கும் தெரியும் இறைவன் என்று. ஆனால் அதை சொல்லக்கூடிய சக்தி இறைவன் கொடுக்கணும். இது நல்லடியார்களுக்கு மட்டும்தான் வரும். அதுலதான் சொன்னாங்க, நல்லடியார்களா இருந்தால் என அப்துல்லா, நான் இறைவனை வணங்கி கொண்டிருந்தேன் என்று வரும். இரண்டாவதாக கேள்வி, மா தீனிக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? இது சில ஹதீஸ்ல வருகிறது. எல்லாருக்கும் தெரியும் நம்ம தீன் என்னங்கிறது, எல்லோருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். உடனே சொல்லுவோம் இஸ்லாம். மாஷா அல்லாஹ். அடுத்தது மா தக்கூல் ஹாதர் ரசூல்,
இந்த ரசூலை பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தீர்கள்? நம்ம அது வரைக்கும் ரசூலை பார்த்ததே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கேட்கப்படும், இந்த ரசூலை பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? முகமது என்னும் இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தீர்கள்? கேட்கக்கூடிய கேள்வி. அப்ப நம்ம சொல்லுவோம், இவர் அல்லாஹ்வின் அடியார், அவருடைய தூதரும் என்று நல்லடியார்கள் நாம் சொல்லுவோம். அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை தரணும். அல்லாஹ் நம்மள கேட்கிறப்ப இதை கேட்பாங்க. அப்ப அடுத்தது அவங்க கேட்பாங்க என்ன தெரியுங்களா? இனி ஒரு ஹதீஸ்ல இந்த மாதிரி ஒரு 4வது ஒரு கேள்வியாக இன்னும் இருக்கிறது. அது எப்படி உனக்கு தெரியும்? அப்ப நம்ம சொல்லுவோம், கரஹத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை நான் நன்கு அறிந்திருந்தேன். ஆமன்து பிஹி, அதை உண்மை என்று நான் நம்பியிருந்தேன். வசத்தக்கும், அதை உண்மைப்படுத்தியும் இருக்கிறேன் என்று நாம் அந்த முல்கன் நக்கீர் சொல்லுவோம். இவ்வளவு உண்மையாக இருந்து நான் எப்படி தவறாக சொல்வேன் என்று சொன்ன உடனே அப்ப அந்த முல்கன் நக்கீர் சொல்லுவாங்க, சரி, நீ கெட்டவனாக இருந்திருந்தால் நீ இந்த இடத்துக்குத்தான் போவேன்னு சொல்லு. நல்லடியார்களுக்கு முதல்ல காட்டக்கூடிய இடம் என்ன தெரியுமில? நரகம்தான். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு முன்பல இதையும் சொல்றேன். வாழுகின்ற நாம் அத்தனை பேருக்குமே சொர்க்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது, நரகத்திலும் ஒரு இடம் இருக்கிறது. இப்போவும் நம்ம எல்லோருக்குமே சொர்க்கத்தில் ஒரு இடம் இருக்கு, நரகத்தில் ஒரு இடம் இருக்கு. அதுல எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பது நமது வாழ்க்கையில் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அப்ப நீ செல்ல வேண்டிய இடம் இதாக இருந்தது, நீ நல்லடியானாக இருந்ததனால் இந்த பாரு, இந்த இடத்துக்கு போறேன்னு நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த இடத்தை உங்களுக்கு எடுத்து காட்டப்படும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மில் ஒருவனாக ஆக்கட்டும். அதை இதை சொல்லிட்டு அவர்கள் அந்த குழியை விஸ்தீர்ணமாக ஆக்கிவிட்டு அதில் ஒளியை கொடுப்பார்கள். இதுதான் நல்லடியார்களுக்கு உள்ளது. ஒரு வேளை அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நாம் ஒரு நல்ல விதையில வாழல, ஒரு நல்ல ஒரு முஸ்லீமாக வாழாத ஒருவர், இணை வைப்பராக வாழ்ந்தவர், அல்லது அல்லாஹும் ரசூலும் சொன்னதை கேட்காத முஸ்லிம்கள் இந்த கேள்விக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமில? எனக்கு தெரியாது, லாதிரி லாதிரி, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் கூட கேட்கல என்று அந்த அடியார் சொல்வார். அப்ப மலக்குமார் சொல்வார்கள், நீயே எதையும் அறியல, குர்ஆன் என்ற ஒன்றை ஓதியும் நீ விளங்கல என்று சொல்லி அவருக்கு முதல்ல நீ சொர்க்கத்துக்கு இந்த இடத்துக்கு தான் போயிருப்பேன்னு சொல்லி அந்த இடத்தை காட்டிவிட்டு, நீ செய்த இந்த கெட்டதிற்காக இதோ இருக்கிறது நரகம் என்று சொல்வார்கள். இந்த நரகத்துக்கு இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு காரியம், சிந்தித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்கள். ஒரு நாள் நாம் எல்லோரும் இதை கடந்துதான் நாம் செல்ல வேண்டும் மறுமை நாளைக்கு. அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. அப்ப கெட்டவனா இருக்கவர் சொல்லுவானா, யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாகியே மக்கி போயிருக்க கூடாதா என்று அந்த மனிதன் கூறுவான். சொன்ன உடனே மலக்குமார்கள் ஒரு கத்தி போன்ற செம்மட்டி போன்ற ஒன்று எடுத்து 2 காதுகளுக்கு இடையில ஒரே அடிதான். அதில் அவன் எடுகின்ற அந்த சத்தத்தை மனிதர்களும் ஜின்களையும் தவிர பாக்கி எல்லோரும் கேட்கும். பாதுகாக்கணும். அவ்வளவு ஒரு அடி. அது இன்னொரு கஷ்ட காலம் என்ன தெரியுங்களா? அந்த அடி எவ்வளவு நாளுங்கிறீங்க என்று மறுமை நாள் வருமோ, கியாமத் நாள் வருமோ, அதுவரை அவனுக்கு இந்த அடி கிடைக்கும். நல்லடியார்களுக்கு நிம்மதியா படுத்து தூங்குவாங்க, அழகான ஒரு தூக்கம். அந்த எத்தனை நாள் என்று அறியாத ஒரு தூக்கத்திற்காகத்தான் உங்களை எல்லாரையுமே நீங்கள் வாழுகின்ற ஒரு 60 வருஷத்துல மேக்சிமம்
நல்லடியால வாழ்ந்து கொள்ளுங்க. மூத்தா போனதுக்கு அப்புறம் நமக்கு நிம்மதியா, மூத்தா போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல என்ன நடக்க போறது என்றது உங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்ன கடந்த 2 வாரத்தில் சொல்லிட்டு வந்தார், உலகத்தில் நாம் மேலே இருக்கும் பொழுது எது செஞ்சாலும் அதோட முடிஞ்சிச்சு. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. அடுத்து ஸ்ட்ரைட் அல்லாஹ் கியாமத்தால் யூமத்தீன் என்ற அந்த நாளுக்கு செல்லுவோம். யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நாளில் நிம்மதியாக உறங்கிறதுக்கு தான். அப்ப உறங்குங்கன்னு சொல்லி தூங்கிட்டீங்கன்னு அது சொல்ல போனா புது மாப்பிள்ள மாதிரி தூங்குவாங்க. அவ்வளவு அழகான ஒரு உறக்கமாக இருக்கும். சொர்க்கத்துடைய கம்பளி உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்க தூங்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உறக்கத்திற்காகத்தான் இந்த உலகத்துல செய்வோம். அது ஒண்ணு சொல்ல போனா மறுமையில எழுக்கிறப்ப கூட இப்ப நம்மளுடைய உறவினர்கள் எல்லோரும் எவ்வளவு பேர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அவர்கள் நல்லடியார்களாக இருந்தார்கள் என்றால் ஜம்முன்னு உறங்கிட்டு இருப்பாங்க. அவங்க தூங்குறது அவங்களுக்கே தெரியாது. இறைவன் எடுக்கிறப்பதான் தூங்கி முடிச்ச மாதிரி எந்திரிச்சு வருவாங்க. அதில் ஒரு ஆளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருளட்டும். அதான் ஞாபகம் வச்சு, நல்லடியார்களாக நீங்கள் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். நான் சொல்றேன், நீங்க எங்கே செல்ல போகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்குடைய வார்த்தை இருக்குல்ல, பயங்கரமான ஒரு வார்த்தை. நாம் எல்லோரும் அதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் மரணத்தை பற்றி நினைக்கக்கூடிய நல்ல மனிதனாக வாழ அருள் புரிவானாக. அடுத்ததாக மறுமை நாள். இப்ப மூத்தா போயாச்சு, நல்லடியார்களாக என்ன அப்படிதான் வச்சுக்கோ, நல்லடியார்களுக்கு உறங்க வச்சுட்டான் அல்லாஹ், நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். மறுமை நாள் விசாரணை. இந்த விசாரணை பற்றி இறைவன் திருமறையில் 2வது அத்தியாயம் 281வது வசனத்தில், அதாவது குர்ஆனில் இறக்கப்பட்ட இறுதி வசனம், வத்தகு யௌம துர்ஜஊன ஃபீ இலல்லாஹ் ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. அந்த ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். இறைவன் லாஸ்ட்ல இறக்கின அந்த வசனம். அந்த நாளில் இறைவனிடம் நீங்கள் மீண்டும் திருப்பப்படுவீர்கள். மூத்தா போனவங்க திரும்பி நீங்கள் அங்கு வரப்படுவீர்கள். உலகத்தில் எதை நீ செய்தியோ அதற்கு கூலி தருவேன். இறைவன் அந்த குர்ஆனில் உள்ள இறுதி வசனத்தை சொல்றான். அந்த நாளில் யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அப்படின்னா நாம் செய்த நன்மைக்கு கண்டிப்பாக கூலி உண்டு. ஒரு காலம் இதை சொல்றது யாரு? இறைவன். மாலிக் யௌமித்தீன், அந்த தீர்ப்பு நாளின் அதிபதி சொல்கிறான், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் படைத்த எந்த உயிரினங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் அவன் நீதி செலுத்திய பிறகுதான் எதையுமே செய்வான். மறுமை நாளில் எல்லாமே உண்டு. அப்ப இது முடிச்ச முதலாவதாக சூர் ஊதப்படும். சூர் ஊதுகின்ற மலக்கு யாரு? தவறு. சூர் ஊதுகின்ற மலக்கு மாஷா அல்லாஹ் இஸ்ராஃபீல் என்ற ஒரு மலக்கு. இஸ்ராயில் அல்ல, இஸ்ராயில் என்ற ஒரு மலக்கே இல்ல, அது வேற சப்ஜெக்ட் வேற. இஸ்ராஃபீல் என்ற ஒரு மலக்கு, அவர்தான் சூரை ஊதுவார். சூர் ஊதியவுடன் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் எல்லாருமே மயங்கி வீண்டு விடுவார்கள். எல்லோரும், சிலரை தவிர, அது சிலரை தவிர. அதுல இந்த சூர் ஊதுகின்ற இஸ்ராஃபீல் என்பவரும் அரிசை சுமக்கின்ற அந்த 8 வானவர்களும், இவர்களை சிலர் வருகின்றனர். அல்லாஹ் நாடிய சிலரை தவிர பாக்கி எல்லோருமே மயங்கி வீழ்ந்து விடுவோம். வீழ்ந்தவுடனே 2வது சூர் ஊதப்படும். இந்த 2 சூருக்கும் இடையில் உள்ள கால நேரம் குறிப்பிடப்படவில்லை. ஒரு ஹதீஸ் 40 என்று இருக்கிறது. 40 வருஷமா, காலமா, மாசமா ஒன்றும் இல்லை. அதனால காலங்கள் குறிப்பிடவில்லை. 2வது சூர் ஊதப்படும். இந்த சூர் ஊதுவதற்கு முன்பு இறைவன் உலகத்தை அழிக்கின்ற முன்பு
உலக வானங்களை எல்லாம் வலது கையில் சுருட்டி இடது கையால் பூமியை சுருட்டி வைத்திருப்பான். இந்த மக்சர் என்ற மைதானத்தை உங்களை எல்லோரும் எழுப்பப்படுவோம்ல முதல் சுருவதனப்படுறதுக்கு, அப்பொழுது ஒரு தட்டையான ஒன்றை மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது, அதுல தான் எல்லாமே இருக்கும். பாத்துங்க, எது நரகம், சொர்க்கம், மலக்குமார்கள், இப்படி எத்தனை உயிரினங்கள், எத்தனை நப்சுகள் கொடுக்கப்பட்டதோ அத்தனை பேரும் எழுப்பக்கூடிய ஒரு இடம் அல்லாஹ் உருவாக்குவோம். ஒரு தட்டையான ஒரு இடத்தை, மேடு பள்ளம் எல்லாம் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல அல்லாஹ் நம்ம எல்லாரும் உருவாக்கலாம். அடுத்த ஒரு சூர், இந்த சூர் ஊதுவதற்கு முன்பு உலகத்துல மேகமான எதுவுமே இல்லை. ஆனால் அந்த தட்டையான இடம் மீது அல்லாஹ் ஒரு மழையை பொழிய வைப்பான். எதுவுமே இல்லாம இறைவன் எதை நினைத்தாலும் செய்வான்ங்கிறது ஞாபகம் வச்சுக்க. அதான் ஈமான். மழையை பொழிய வச்சோன்ன எல்லோரும் எழுப்பப்படும். எல்லோரும் உலகத்தில் வாழ்ந்த அத்தனை ஜீவராசிகள் உயிரோடு நாம் எழுப்பப்படுவோம். அத சிலருக்கு இது டவுட் உண்டு, நம்ம தான் மக்கினோட பண்ணி மக்கியா போயிட்டோமோ, எப்படி நாம் எழுப்பப்படுவோம் என்பதை. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு இப்னு ஆதம தஹக்குல் அர்த் இல்லா அஜபுத் தன்பி மின்கும். உங்களை மண்ணில் புதைத்து விட்டால் உடம்பில் உள்ள எல்லாவற்றையும் மண் அரித்துவிடும், எல்லாத்தையும் அரிச்சிடும். உடம்பு அது எல்லாத்திலும் எக்ஸப்ட் அந்த முதுகல் மேல இறுதி தண்டு ஒன்று குருத்தெலும்புமானது, அது மாத்திரம் அழியவே முடியாது. சயின்டிபிக்காவே அதை எடுத்து பல டிகிரி ஹீட்ல கருகிலாம் பார்த்தாங்க, கருகாத ஒன்று. உங்களது அத்தனையும் அந்த சிப்ஸ்ல தான் இருக்கும். அதிலிருந்து தான் நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள். எல்லா மனிதர்களுக்கும் அந்த குருத்தெலும்பில் இருந்து உங்களோட சிப்ஸே அதுல தான் இருக்கும். நீங்க என்ன டிஎன்ஏ எப்படி சொல்றோமோ அதே மாதிரி நன்மை தீமை எல்லாம் அதில் தான் இருக்கும். அதிலிருந்து தான் நீங்க எழுப்பப்படுவீர்கள். இதில் முதலாவது எழுப்பப்படுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் படி முதலாக எழுப்பப்படுவது ரசூல் படம். அந்த இடத்தில் யாரும் நான் சொன்ன மாதிரி அடுத்த மழை பொழியும் போது எல்லோரும் எந்திரிச்சுப்போம், எல்லோரும் அங்கு இருப்போம். அந்த தட்டையான இடத்தில், அந்த மிருதுவான அந்த ஒரு இடத்தில் சூரியன் இருக்குல்ல, இப்பொழுது இருக்கின்ற சூரியன் 1.5 கோடி மைல் தொலைவில் இருக்கும். ஆனால் அங்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா 1.5 மைல் தூரத்தில் கொண்டாந்து நிறுத்துவான். 1.5 மைல் தூரத்தில் கொன்று வந்து நிறுத்துவான். அந்த 1 மைல் தூரம்ங்கிறது என்ன தெரியுமா? 1 மைல்ங்கிறது ஆக்சுவலா நம்முடைய ஹிசாபுடைய படி 1.5 கிலோமீட்டர். சரியா ஜுல்ஃபி? 1 மைல்ங்கிறது 1.5 கிலோமீட்டர். சரி. ஆனால் இந்த மைல் என்பதற்கு அரபியில் வேறொரு சொல்லுண்டு. கண்ணுக்கு விடுறாங்கள சுருமா குச்சி, அதனுடைய பேரும் மயில் தான். அந்த குச்சிர பேரும் மயில் தான். அப்ப இந்த மயில் என்பது 1 மைல்ங்கிறது இந்த 1.25 கிலோமீட்டரா அல்லது அந்த ஒரு சின்ன குச்சிட அளவா சொல்லப்படவில்லை. சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா 1 மைல் என்பது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இருக்கும். சாதாரண 1.5 கை மொழியில இந்த ஃபேன் இல்லாட்டி நான் இங்க பயன் பண்ண முடியாது. எல்லாம் செய்வோம் வீட்டுல. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் இப்ப பரக்கத்தா இருக்கிறோம், எல்லாரும் வீட்லயும் ஏசி இருக்கும். ஏன்னா வீட்டுல போனா நம்ம ஏசி இல்லாம உட்கார முடியல. இவ்வளவு உயர சூரியன்ல அந்த நேரையை நினைத்து பாருங்கள். அந்த நாள் அப்படியாப்பட்ட ஒரு நாள். இறைவன் எல்லாரையுமே அவ்வளவு டென்ஷன்ல வச்சிருப்பான். இது கடையில செருப்பு அணியாதவர்களாகவும் கத்னா செய்யப்படாதவர்களாகவும் நிர்வாண நிலையிலும் இருப்போம். மறந்து விடாதீர்கள். அந்த மைதானத்தில் நாம் எழுப்பப்பட்டு இருக்கும் பொழுது அந்த கால அளவை டியூரேஷன் சொல்றவ ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களுக்கு இணையாக உள்ளது. அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கான். ஏன்னா இதுவரைக்குமே 15,000 கோடி ஜனங்களை நம்ம வந்துட்டு பேசி இறந்து கணக்கு சொல்லுவாங்க.
15,000 15 லட்சம் வருது. பண்ணிக்கணும், எனக்கு அதோட கரெக்டான இருக்கிறது. இப்ப இருக்கிறது 840 கோடி. இப்ப அட் பிரசன்ட் லைவ்ல இருக்கிறது. இவ்வளவு மூத்தா போனவங்க இருக்காங்க. இதுக்கு அல்ல வர வேண்டியது இருக்கு. இது எல்லா ஜனங்களும் அங்க இருக்கும். அந்த நம்ம அவ்வளவு பேருக்கும் இறைவன் கேள்வி கணக்கை வைத்துத்தான் விடுறாங்க. சொர்க்க நரகத்தை இருப்பாங்க. நமக்கு மட்டுமல்ல, இவர்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் கேள்வி கணக்கு அங்கு கேட்கப்பட்டு தான் செல்வார்கள். மறந்துடாதீங்க. நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே இறைவன் கேள்வி கேட்டுத்தான் அனுப்புவான். அதற்குள்ள நேரம் 50,000 வருடங்கள். ஒரு நாள் என்பது. இந்த நாள்ல அல்லாஹ் எவ்வளவு மிகப்பெரியவன் பாத்தீங்க. இந்த நேரத்துல எல்லாரும் வெயில்ல நிக்கிறீங்கல்ல, இதையே நான் சொல்றேன், அல்லாஹ் நீதியானவன் என்று எல்லாரையும் அது நிறுத்தல. அல்லாஹ் உலகத்தில் வாழும்போது ஒரு 7 பேர்களுக்கு, 7 வகை ஜனங்களுக்கு, ஒரு 7 ஒரு வகையான மனங்களுக்கு அல்லாஹ் நிழல்களை தருகிறான். 7 வகை மக்களுக்கு அல்லாஹ் நிழல்களை தருகிறான். அந்த 7 வகை நிழல்கள் யாருக்கு தெரியுங்களா? நிழல் தரேன்னு சொல்றதுல இந்த 7 வகையும் உலகத்தில் இருக்கும் பொழுது நான் பயன்படுத்திக் கொள்ளலாம். முதலாவதாக அந்த மகசங்கத்துல அது அல்லாஹ்வுடைய நிழல்னும் ஒரு செய்தி இருக்கு. அந்த அர்ஷனுடைய நிழலும் 2 ஹதீஸ் இருக்கு. ஒன்னு அல்லாஹ்வுடைய நிழல், இல்ல அர்ஷனுடைய நிழல். ஆனா நிழல் தருவான் அல்லாஹ் அந்த இடத்துல. அதுல முதல் கேட்டகரி யாருக்குன்னா, இமாமுன் ஆதிலும், நேர்மையான ஆட்சியாளர். இது யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்ல இருக்காங்கல்ல, யார் யார் ஆட்சியில் இருந்தாலும், அமர், உமர், அபுபக்கர், அலி, ஹசன், ஹுசைன், இவங்கெல்லாம், ஹுசைன், உஸ்மான், இந்த ஆட்சியாளர்களுக்காக உள்ளது. இதுல பெண்கள் ஆட்சியாளர்களா இல்ல. அதனால இதுல பெண்கள் வர்றதுக்கு இந்த கேட்டகரியில சான்றது இல்ல. திருமணம் வருவாங்க. ஆனால் நேர்மையான ஆட்சியாளர்களுக்குத்தான் அல்லாஹ் நல்ல கொடுப்பாங்க. ஃப்ரௌன் கொடுக்கான்னு கேட்காதீங்க. இவர்கள் எல்லாம் ஆட்சியாளராக இருந்தவர்கள் என்பதற்காக அந்த காரணத்தை காட்டின. ஒண்ணு, நேர்மையா இருந்தா அந்த நல்ல கிடைச்சு. இரண்டாவதாக வசாப நஸபி இபாதத்தில்லா, இறைவனத்தில், இறை வணக்கத்தில் மூழ்கி இருக்கும் இளைஞர்கள், தி யங்ஸ்டர், தி யூத். ஏன் இங்க சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் இந்த யங்ஸ்டர் யூத்துங்கிறது இருக்குல்ல, அது ஒரு மாதிரியான வயசு. பாப்பா சொன்னாலே கேட்காது, அம்மா சொன்னாலும் கேட்காது. ஏன்னா அந்த பருவத்தில் அல்லாஹ் ஒரு ஹார்மோன் ஒண்ணு கொடுப்பான் பாடியில, அது யார் சொன்னாலும் கேட்காது. நிறைய வீட்டுல உள்ள பிரச்சனைய அந்த வயசு பிள்ளைங்களோட தான் நடக்கும். அது அவன் செய்யறது மாத்திரமல்ல, இறைவனால் படைக்கப்பட்டவன் தான் அந்த இளைஞனும். அவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஹார்மோன் இருக்குல்ல, அது யாரு சொன்னாலும் கேட்காது. அந்த நேரத்துல அந்த இளைஞனோ இளைஞிகளோ இறைவனத்தில் மூழ்கிகள் அப்படின்னு இருக்காங்க. பட் வெரி ஃபியூ, அவ்வளவுதான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதுலயே இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன் நீங்க வந்திருக்கோம்? இறைவனுடைய இறையச்சம், தக்வா என்ற இறையச்சத்தினால தான் இங்க வந்திருக்கோம். நமக்கு நாளை மறுமையில் இந்த இறையச்சத்திற்கு அல்லாஹ் நமக்கு அந்த நிழலை கொடுப்பான். அதுதான் அதை சொல்றான். அல்லாஹ் என்ன மாதிரியான ஒரு 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 எப்படி ஒரு கிடிக்கலாம் போடுறான் பாருங்க. இந்த வயசுல பாப்பா அம்மா சொல்லியே கேட்காது. அந்த நேரத்துல எனக்காக ஒரு இளைஞன் எனக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப மறுமையில உனக்கு நிழலை தர்றேங்கிறான். 2. மூன்றாவதாக ரஜுலுன் கல்புஹு முத்தஅல்லகும் மஸ்ஜிதி, பள்ளிவாசலோட தொடர்புல இருக்கிறவங்களுக்கு. நிர்வாகி எல்லாரும் பள்ளிவாசல் தொடர்பு தான் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிர்வாகி மாத்திரம் ஒதுக்கி வைக்க முடியாது. நிர்வாகிகள் அல்லாஹ்வுக்காக வர்றாங்களோ அல்லது அவர்கள் நிர்வாகத்திற்காக வர்றாங்க, எதுவாக நிர்வாகமாக இருந்தாலும் பள்ளிக்காக ஏகத்துவத்தை எடுத்து வைப்பதற்காக
அல்லாஹ்வுடைய இந்த செயல்களை மக்களுக்கு எத்தி வைக்கணுங்கிறது அவங்க வர்றாங்க. அதனால அவர்களும் உண்டு. பாக்கி யாராக இருந்தாலும் பள்ளியோட ஒரு தொடர்பு வச்சுருங்க. 5 வேளை தொழுதுங்கனாவே பள்ளியில தொடர்புல இருக்கிறீங்கன்னு தான் இருக்கும். எந்த நேரத்திலையும் ஆண்களுக்கு மிகவும் கட்டாயமான ஒன்று பள்ளியில் வந்து தொழுவணுங்கிறது. அப்ப நீங்க இதை தொழுகிறீங்கன்னு வச்சுங்க, இது போதும். 5 நேரம் வக்து வருதா, எந்த வக்தா இருந்தாலும் பள்ளியாசல் வந்து எவ்வளவு நேரம் வரப்போகுது, 5 minutes மேக்சிமம் வந்து பள்ளியுடன் தொடர்பு கொடுக்கிற அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் நிழலை தருகிறான். சரியா? அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, 4வது, வரஜுலானி தஹாபன் ஃபில்லாஹி இஜ்தமாக அலா தாலிக். 2 மனுஷங்க இருப்பாங்க. 2 மனுஷங்க இருப்பாங்க. அதுல இந்த 2 பேருமே அல்லாஹ்விற்காக ஒன்று சேர்வார்கள். எப்படி? அல்லாஹ்விற்காக நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். இல்ல அல்லாஹ்க்காக பிரிஞ்சு போயிடுவோம். அல்லாஹ் பிரிஞ்சு போறோம்னா, ஒருத்தவன் அல்லாஹ்க்கு வேண்டியாவது பேசுறான்னா இவன் தேவையே இல்லை. நம்ம ஏகத்துவம் அல்லாஹும் ரசூலும் சொன்னதுதான் செய்யணும். இதை பொறுத்தவரை எல்லா ஏகத்துவாதிகளும் இருப்பீங்க, தவ்ஹீத்வாதிகள்லாம் இருப்பீங்க. ஏன் தெரியுங்களா? இந்த பள்ளியாசல ஏன் கட்டினீங்க? சுன்னத் ஜமாத் அவர்கள் நமக்கு என்ன, அவர் சகோதரர்கள், நம்மள அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் இங்க வந்தீங்க? அல்லாஹும் ரசூலும் சொன்னதை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுக்காக, அல்லாஹ்விற்காக தான் பிரிந்து வந்தோம். அல்லது அவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனை எப்போதுமே கிடையாது. நம்முடைய சகோதரர்கள், அதுல எந்த மாற்று கருத்து, அவர் முஸ்லிம்கள். கொள்கை என்று வரும்பொழுது அல்லாஹுவும் ரசூலும் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்று இஸ்லாம் சொன்னதனால் நீங்க வந்து உட்கார்ந்துறீங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்விற்காகத்தான் நாம் பிரிந்து வந்தோம், வேற எதுக்குமே இல்லை. யாருக்கு சண்டை இல்ல. அப்ப இது போல உள்ள கேட்டகிரி, இந்த கிரிட்டேரியாவில் எல்லா தவ்ஹீத்வாதிகளும் வந்துருவீங்க. இது நான் வந்து பெருமைக்கோ அல்லது உங்களை எல்லாம் ஏற்றி சொல்வதற்கு அல்ல. இஸ்லாம் சொல்கின்ற, ரசூல் சொன்ன விதி அது. அந்த வழிமுறைப்படி யார் ஒருவர் 2 மனிதர்கள் அவர் அல்லாஹ்விற்காக நேசிப்பார்கள் அல்லது அல்லாஹ்விற்காக பிரிவார்கள். பிரிவுங்கிறது நம்மளுடைய கொள்கை மட்டும்தான், வேற எதிலும் இல்லை. அந்த பிரிவை அல்லாஹ் விரும்புகிறான், அவர்களுக்கு நிழலை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பார்த்துக்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி பார்க்கிறப்ப நம்ம இந்த 5வது கேட்டகரியில், இந்த இதுல நம்ம எல்லோரும் இருப்போம் என்பதை கூறி நேரம் முடிந்து விட்டதால் இன்ஷா அல்லாஹ் நாளை மீண்டும் 3ஐயும் தொடங்கி 4 கேள்வி ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நம்ம வழக்கம் போல்